ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை உச்ச நீதிமன்றம் அவருக்கு கற்பித்திருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். இதை மேலும் அரசியலாக்குவது என்பதோ, அதில் அவர் வந்து அப்படி பயந்துட்டாரு, இல்லைனா அப்படிங்கிற அந்த அரசியலை விட நமக்கு முக்கியம். இப்போ ஒரு நம்ம ஒரு சட்டம் அனுப்பியிருக்கிறது என்பது மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தரக்கூடியது. எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்டிருந்த ஒருவர், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரதிநிதித்துவம். அந்த பிரதிநிதித்துவம் கூட தேர்தலே இல்லாமல் அவர்கள் உள்ளே வரக்கூடிய வகையில், அவர்கள் குரலை ஒலிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல செய்தி, நல்லது நடந்திருக்கிறது. இதைப்போல மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சரவைகள் கூடி எடுக்கிற தீர்மானங்கள் நாட்டு மக்களுக்காக அவர் இனிமேலும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். மீண்டும் ஒரு முறை நீதிமன்ற வாசலை தட்டுவதற்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் அவமதிப்பிற்கோ அவர் ஆளாகி விடாமல் அவர் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களின் ஆசை. அதுதான் நமது ஆசையும் கூட. இந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்த விவகாரத்துல முதல்வர் ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு சந்தேகத்தை ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திற்கு நாங்க வந்து போயிடுவோம், தமிழ்நாடு அரசு போயிடுமோ என்ற பயத்துல கூட அவரு ஒப்புதல் கொடுத்திருக்கலாம். அதாவது முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதில் அர்த்தம் இல்லாமல் சொல்ல முடியாது அல்லவா? எனவே என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நானும் அந்த பேட்டியை கவனித்தேன். என்ன மாண்புமிகு நமது முன்னாள் தலைவர் கலைஞரினுடைய இதில் வந்து பிறந்தநாள் விழாவில் அறிவாலயத்தில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் அந்த கேள்வியின் போது அவர் சொல்கிறார். அதை வந்து அவர் ஒரு பாசிங் கமெண்டாக அடிச்சுட்டு போகிறார். அதாவது நீங்கள் போட்டது நல்லது, வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அப்புறம் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல, அதுக்காக அப்படி பாசிங் கமெண்ட். அது ஒருவேளை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிடுவோமோன்னு நினச்சிருக்கலாம் என்பது ஒரு வகையில் அந்த அவருடைய முதலமைச்சருடைய வார்த்தைகளில் இரண்டும் இருக்கிறது. அதை ஒரு ஃபன் நோட் என்று சொல்லுகிற ஒரு நகைச்சுவையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆளுநர் ரவி அதை எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இனிமேல் ஆளுநர் இப்படிதான் செயல்பட போறாரு, நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய மனிதர் அல்ல ஆரன்று. இது முதல் முறை இல்லையே. அவர் வாங்க சில பேருக்கு இந்த போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, நம்ம நண்பர்கள் அந்த அடி வாங்கி பழக்கப்பட்டாங்கன்னா திரும்ப அப்புறம் அந்த அடி வாங்கினா தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். நம்ம அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அது பக்கத்தில் நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, எனக்கு தூக்கம் வராது. ஆனால் அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தூங்கி பழக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த தண்டவாளத்தில் அந்த ட்ரெயின் போகிற சவுண்டுங்கிறது ஒரு தாலாட்டு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி சில நேரங்களில் அப்படி ஆயிரும். இவர் அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரிகிறார். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம்.